2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான், ஒரே டாக்டர் தான். எனக்கு வந்து சி செக்ஷன், அவளுக்கு வந்து நார்மல் டெலிவரி. சும்மா லைட்டா அப்படி குட்டியா ஒரு டப்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி கையெல்லாம் 2-3 பேர், கை கால்லாம் 2-3 பேர் பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, சி செக்ஷன் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லி, வேணாம் வேணாம் வேணாம், நான் 7th மந்தே உனக்கு சொல்லியிருக்கேன், நான் உனக்கு நார்மல் பண்ணி கொடுக்குறேன். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் பேக்ரவுண்ட் வந்து புதுசாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்தப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு நமக்கு டாபிக் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் போயிட்டோம். ஸோ அதுவே ஒரு வ்ளாகாக எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. பேர் வந்து சங்கவி. ரொம்ப வருஷமாக வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டேரெக்டாக அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அவங்க தான் அந்த ஃப்ரெண்ட் ஹாய் சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து உனக்கு ப்ரெக்னென்சிலே வந்து நார்மல் டெலிவரி இல்லை சி செக்ஷன் தான் ஆகணும்னு சொல்லி என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்? இல்லை, நான் நார்மல் டெலிவரி ஆகும் தான் மைண்ட் செட்டில் இருந்தேன். எதனால அப்படின்னா, எனக்கு 7th மந்த்துங்கும் போதே மேம் வந்து சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நார்மலுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நான் சி செக்ஷனுங்கிற மைண்டுக்கே வந்து நான் சுத்தமாக போகலை. நமக்கு நார்மல் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. சரி, அதுக்காக என்னென்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணியா? ஆமா, டக் வாக் போனேன். அப்புறம் ஈவினிங் ஆனா வாக்கிங், ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வாக்கிங் போறது. அப்புறம் வீட்டுல வந்து துணி கீழே வச்சு மடிச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம், தண்ணி குடம் தூக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமாவே பார்த்தேன். ஒரு வேலையும் பார்க்கணும், தெரியும், இது மட்டும் தெரியும் தெரியும் தெரியும். எக்ஸசைஸ் இதுல என்ன ஒரு ஃபன்னியான விஷயம்னா, 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான், ஒரே டாக்டர் தான். எனக்கு வந்து சி செக்ஷன், அவளுக்கு வந்து நார்மல் டெலிவரி. என்னோட சி செக்ஷன் அண்ட் டெலிவரி விளாக் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்னோட டெலிவரி விளாக்ல நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை மறக்காம பாருங்க. ஸோ நார்மல் டெலிவரினா இப்படி நடக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே சொல்லியிருக்காங்க, நீ எல்லாமே பண்ணியிருக்க. வாக்கிங் பண்ண சொன்னாங்க. டெய்லி வந்து ஈவினிங் ஆனா வாக்கிங் போங்க, மார்னிங் வாக்கிங் போங்க, தண்ணி காலையில ஸ்டொமக்ல, எம்டி ஸ்டொமக்ல வந்து தண்ணி அதிகமா குடிங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க. பட் எனக்கும் சொன்னது இதேதான், வீட்டு வேலை பாருங்க, நல்லா நடங்க. ஸோ இது வந்து காமனா எல்லாருக்குமே சொல்ற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் உனக்கு டெலிவரிக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன இருந்துச்சு? இல்ல, முன்னாடி ஒரு 4 வரைக்குமே நான் நல்லா தான் இருந்தேன். டிசம்பர் 18th டெலிவரி, டிசம்பர் 17th வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்தேன். டிசம்பர் 17th தான் நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் போறேன், எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் நல்லா இது பண்ணிட்டு படுத்துட்டோம். எந்த ஒரு இதுவுமே தெரியல. நைட்டு கொஞ்சம் மொட்டை மாடியில வாக் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துட்டேன். மார்னிங் ஒரு 5 o'clock இல்லைன்னா 4:30 இருக்கும். அந்த டைம்ல வந்து சும்மா லைட்டா அப்படி குட்டியா ஒரு டப்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போனா வாட்டர் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் ஹஸ்பண்ட் எழுப்பல, மாமியார் எழுப்பி இந்த மாதிரி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் டக்குன்னு எல்லாருமே எந்திரிச்சு அப்புறம் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு சரி வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சிருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு, எங்களுக்கு வந்து 3rd floor 48 ஸ்டெப்ஸ் தாண்டி தான் வரணும். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எனக்கு பெயின் வந்துருச்சு, இவனால நடக்க முடியாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை, வாட்டர் மட்டும்தான் பிரேக் ஆச்சு. நான் பேசாம இறங்கி நடந்து வந்து ஆட்டோல ஏறி உட்காந்துட்டேன். போய் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்புறம் அங்க எதுவுமே சொல்லலை, வாட்டர் பிரேக் தான் ஆகுது, பெயின்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்காட்டி சரி ஓகே அப்படின்ட்டு 8 மணிக்கு வாட்டர் பிரேக் ஆனது. 5 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனது 5:30 6 o'clock போயிட்டேன். ஒரு இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்தவுமே பாத்ரூம் வந்து இதாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்காகவுமே கொஞ்சம் டீ குடிக்கிறியான்னு கேட்டாங்க. டாக்டர் வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை பெயின்லாம் இல்லை மேம், வாட்டர் மட்டும்தான் பிரேக் ஆகுது, மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி என்ன வேணும், டீ குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அப்புறம் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. டீ குடித்தேன். டீ குடிச்சதுக்கப்புறம் பெயின் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பெயின் வந்து வரவே இல்லை. ஒரு 9:30 மாதிரி இருக்கப்போ சரி 5 o'clockல இருந்து 9:30 வரைக்குமே பெயின் இல்லை. வாட்டர் தான் போயிட்டு ஆமா, வாட்டர் மட்டும்தான் பிரேக் ஆச்சு, பெயினே எதுவும் இல்லை. 9:30ங்கும் போது சரி வாட்டர் பிரேக் ஆயிட்டே இருக்கு, பேபிக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்லயுமே வந்து ஹாஃப் டேப்லெட் தான் போட சொன்னாங்க. 9:30க்கு வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு அந்த டேப்லெட் போட்டுட்டு அப்பயுமே பெயின் வரல.
அப்புறம் 10 o'clock மேல மறுபடியும் ஒரு ஹாஃப் டேப்லெட் கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கவும் என்னால எந்திரிக்க முடியல. சடனா பெயின் வந்துருச்சா என்ன? இல்ல இல்ல லைட் லைட்டா தான் வந்துச்சு. சடனால பெயின் இல்ல. லைட் லைட்டா பெயின் வந்துச்சு. எனக்கு அது பெயின்னு தெரியல. சரி என்னமோ பண்ணுது போல அப்படி எனக்கு இந்த இனிமா கொடுத்தங்காட்டி ஏதோ பண்ணுது போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு தான் நர்ஸ். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால வந்து கூப்பிட்டு சங்கவி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 2 monthsக்கு அப்புறம் டெலிவரி. அந்த பொண்ணு தான் எனக்கும் நர்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு சங்கவி ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஹெவியா வரட்டும், நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு மேல இங்க ஹெவியா வரப்போதும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நமக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்படி என்னதே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு சரி வரட்டும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது போக 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 என்னால பெயின் வந்து தாங்கவே முடியல. 11 மணிங்கும் போது சுத்தமா டவுன் ஆயிருச்சு உடம்பு. எனர்ஜியே இல்ல. கத்தி 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 காலையில இருந்து அப்ப நீ எதுவுமே சாப்பிடல, அந்த டீ குடிச்சதோட ஒரே கப் டீ தான். ஒரு குட்டி கிளாஸ் சின்ன கிளாஸ் டீ கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஆக்சுவலா இப்ப பெயின் வந்து பீக். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த டெலிவரி ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் நான் அட்மிட் ஆயிருந்தேன். அதாவது வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்கும். நான் சும்மா நடக்கும்போது அந்த ரூமை வந்து லைட்டா ஓப்பன்ல இருந்துச்சு. எட்டி பார்த்தேன். செம்மையா தலை சுத்தி அந்த ரூமே பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலா சி செக்ஷன்னா மேல கூட்டிட்டு போவாங்க. நார்மல்னா உடனே பக்கத்துல கூட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரூமுக்கு எப்படி பக்கத்துலயே இருந்தது. ரூமுக்குள்ள உள்ள போனே அங்க என்ன நடந்துச்சு? எனக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டாங்க. இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி 11 மணிக்கு எனக்கு 11 மணி வரைக்கும் வந்த பெயினே என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேல வந்த பெயின் வந்து சுத்தமா என்னால முடியல. ஹஸ்பண்ட், என் தம்பி, அந்த பெயின் வந்து எவ்வளவு நேரம் வரைக்கும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பெயின் எவ்வளவு மணி நேரம் இருந்திருக்கும்? ஒரு 10ல இருந்து 12 வரைக்கும் கடைசி மொமெண்ட் எவ்வளவு ரொம்ப பெயின். என்னால சுத்தமா முடியல. கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணி கேக்குறேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்கல. தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் கையில போட்டிருந்தாங்க. குளுக்கோஸ் போட்டு அதுலயே வந்து ட்ரிப் இறங்கிட்டு இருந்துச்சு. ஊசினா அந்த ட்ரிப்ல தான் போட்டிருந்தாங்க. அது போடவுமே கொஞ்சம் நல்ல பெயின் வந்து ரொம்ப இதாயிருச்சு. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல. புஷ் பண்ண சொன்னாங்க. எனக்கு புஷ் பண்ண தெரியல. அந்த ரூம்ல எப்படி அந்த கால் எல்லாம் மேல வச்சு அது வந்து டெலிவரி அது வந்து டெலிவரி ரூமுக்கு கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம். இது வந்து வெயிட்டிங் ரூம்ல தானே நமக்கு நார்மலிக்கான ப்ராசஸ் நடக்கும். அப்ப இதாயிருந்துச்சு. இப்ப மானிட்டர் வச்சு பார்த்தாங்க தம்பியோட இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும். அவன் நல்லா ரோல் ஆயிட்டே தான் இருந்தான். நல்லா போயிட்டே தான் இருக்கு, நல்லா இருக்கு. பேபி கோஆபரேட் பண்ணது செக் பண்ணிட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்டே நமக்கு ஒரு ப்ரெஷரான மாதிரி ஆயிரும். அது சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். அந்த சவுண்டு கேட்டே முக்கவாசி யாரும் உள்ள வரல. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. எல்லாரும் யாரும் நிக்காதீங்க, வெளியே போங்க. ஃப்ரெண்டை மட்டும் கூட வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் நர்ஸ், அவளை நம்ம வெளியே தாட்ட முடியாது. அதனால அவளை கூட வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப பெயின் வரவும் அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க, இல்ல பேபி வர மாதிரி இருக்குன்னு சொல்லவும் என்னை எந்திரிக்க சொன்னாங்க. என்னால எந்திரிக்க அந்த பிரைவேட் பார்ட் கிட்ட கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பதான் சொன்னாங்க கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க சரி பேபி வந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி எந்திரிச்சு நடந்துதான் போனேன். என்னால முடியல. இந்த பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அவரை நடந்துதான் இல்ல அப்பெல்லாம் கொண்டு போல. சினிமா மாதிரிலாம் கொண்டு போல. நான் நார்மலா நடந்துதான் போனேன். திரும்பி பார்த்தேன் நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது நிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அழுதுட்டு நின்று இருந்தாங்க எல்லாரும். சரி ஆமா இல்ல நான் அழுகலாம் இல்ல. நான் சுத்தமா என் கண்ணன் தண்ணியே வரல. எனக்கு பெயின் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. பின்னாடி நீ திரும்பி பார்த்தா எல்லாம் அழுதுட்டே இருந்தாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள போனவனையும் மேம் வந்து டக்குன்னு ஏசி போட்டு விட்டு அப்புறம் லைட்லாம் போட்டு விட்டு கையெல்லாம் 2-3 பேர், கை காலெல்லாம் 2-3 பேர் பிடிச்சிட்டு என்ன படிச்சிருக்க, உன் பேர் என்ன, ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தம்பி வெளியே வந்துட்டான். அந்த அப்ப எல்லாம் பயங்கர பெயின். புஷ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆமா எத்தனை வாட்டி புஷ் பண்ணிப்ப அந்த கடைசி புஷ்ல வெளிய வந்திருப்பாங்க. இல்ல அவங்க வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி தான் பேபி எடுத்தாங்க. அதுக்கு எனக்கு அந்த ரூம்குள்ள போகவுமே
ஸ்டிச்சஸ் போடுவாங்களா கட் பண்ணி, உனக்கு அந்த மாதிரி ஆமா ஏதாவது இருந்துச்சா? ஸ்டிச்சிங் பண்ணாங்க. ஸ்டிச்சிங் வந்து வரதுக்கு ரொம்ப லாஸ்ட் டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணி பேபி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நான் வந்து பாய் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த பிளட்டோட வந்து காமிச்சா எங்க ஃப்ரெண்டு. ஆமா ஃப்ரெண்டு வந்து தூக்கி வந்து பாரு நீ கேட்ட மாதிரியே பாய் பேபி இருக்குப்பா சந்தோஷத்தோட. சரி இதுக்கு மேல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த ஸ்டிச்சிங் பண்றது இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் கூட எனக்கு போடல. அப்படி நான் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு கொண்டு வந்து கொஞ்ச நேரம் கீழே வச்சிருந்தாங்க. அப்புறம் கரெக்டா 6க்கு பிறந்துட்டான் தம்பி. ஆக்சுவலா 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி மதியம் 12 மணி வரைக்கும் போராட்டி ஒரு வழியா அந்த போரானா அவ்வளோ என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது பெயின். ஏன்னா நமக்கு 10க்கு மேலதான் பெயின் வந்துச்சுன்னா நான் வெறும் 2 hours தான் பெயின் வந்து இது பண்ணேன். ஆனா அந்த 2 ஹவர்ஸுமே வந்து செத்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து டேப்லெட் கொடுத்தப்ப கூட பெயின் வந்து என்னால முடியும் அப்படிங்கிற இதுக்கு வந்துருச்சு. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வேணாண்டா மேம் கிட்ட நானே கூப்பிட்டு சொன்னேன். சி செக்ஷன் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லி. வேணாம் 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 நான் 7th மந்தே உனக்கு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு நார்மல் பண்ணி கொடுக்குறேன். ஏன் நீ சி செக்ஷன் போற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதெல்லாம் நீ தைரியமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசெல்லாம் மாத்தி சூப்பரா பேசுவாங்க. பட் ஆனா எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்ல எனக்கு என்ன எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா சி செக்ஷன் வந்தாங்க போனாங்க ஊசி போட்டாங்க பேபி எடுத்தாங்க இவ்வளவுதான். பட் மேமுக்கும் எனக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அவ்வளோ இல்லை. சி செக்ஷனுங்கிறதுனால மேபி நார்மல் டெலிவரியில இவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு போல. ஸோ இப்ப ஸ்டிச்சஸ் போட்டு பையன் வெளியே வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் உனக்கு உடனே உன்னால எப்படி எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து எந்திரிச்சு நிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வாக் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யூரின் போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பிரஸ்ட் ஃபீடிங் எனக்கு நான் 3 நாள் கழிச்சுதான் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு எப்படி இருந்துச்சு? என்ன அப்பவே வந்து எந்திரிக்கலாம் சொன்னாங்க. நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே எந்திரிச்சிட்டியா? அந்த ஸ்டிச்சஸோட உடனே எந்திரிக்க முடிஞ்சது? எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் ஒரு நார்மல் டெலிவரினா ஒரு நைட் மட்டும்தான் வச்சுப்பாங்க. என்னை வந்து அன்னைக்கு ஈவினிங்கே போக சொன்னாங்க. தம்பி 12 மணிக்கு போறேன்னா எனக்கு 5 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்திருக்கு, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ கன்ஃபார்ம் ஒரு 3 days to 5 days வந்து ஹாஸ்பிட்டல்ல இருங்க, தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து சார்ஜ் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். தயவு செஞ்சு இன்னைக்கு டெலிவரி இருக்கு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு திரும்பி வீட்டுக்கு போனா எப்படி போக முடியும்? மேபி வாட் எவர் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அங்க இருக்க நர்ஸோ டாக்டரோ டக்குன்னு நம்ம கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 3 days to 5 days கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சி செக்ஷன்னா 1 week வரைக்கும் கூட தாராளமா இருந்துட்டு வாங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போக சொன்னாலுமே நீங்க ஒரு 3 daysங்கிறது மினிமம் கண்டிப்பா இருந்துட்டு வாங்க. ஸோ எப்படி உனக்கு உடனே நடந்துட்டேன். ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. இல்ல நான் போகல, நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். மேம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுவுமே பண்ணல. நைட் தூங்கிட்டோம். மார்னிங் எந்திரிச்சு மேம் வந்தாங்க. அப்புறம் மில்க் வந்து இதை சப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்து அப்புறம் மில்க் சப்ளை ஆரம்பிச்சு இருந்துச்சு. தம்பியுமே வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கிட்டான். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஈவினிங் டைம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிரச்சனை இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ரெக்கவரி பீரியட் நார்மலா எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிள்னு சொல்றதுக்கே உனக்கு எத்தனை நாள் ஆச்சு? 10 days ஆச்சு. 10 days வந்து மோஷன் போகவே இல்ல. 10 days மோஷனே போகல. அப்ப அந்த 10 days மோஷன் போலனா நீ என்ன பண்ணிருப்ப? மோஷனே போகல, எதுவுமே பண்ணல. அந்த ப்ராப்ளம்னாலதான் தம்பிக்கு வந்து வயிறு உப்பியே இருந்துச்சுல்ல. ஆக்சுவலா 10 days வந்து மோஷன் போகாது. பேபிக்கு வந்து ஃபீட் பண்றோம். அந்த மில்க் தான் வந்துட்டு பேபி எடுத்துக்கிறதுனால பேபிக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படிதான். தம்பிக்கு என்ன ஆச்சு? என்ன மாதிரியான? தம்பிக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரியே இருந்துச்சு. நான் போய் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லையும் போய் கேட்டேன். இல்லம்மா இது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா எனக்கு அப்புறம் குழந்தைங்க டாக்டர் எல்லாத்துக்கிட்டையுமே போனேன். இல்லை நார்மல். அது நார்மல் ஆகுறதுக்கு எனக்கு 3 months ஆச்சு. பேபி நார்மல் ஆகுறதுக்கு 3 months ஆச்சு.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சி செக்ஷனோட ரெக்கவரி பீரியட் நான் சொல்றது வந்து 10 days தான். ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் பெயின் வந்து கண்டிப்பா அசைய முடியாது, தும்ம முடியாது, சிரிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்து இந்தியனுக்கு நம்ம மாறிட்டோம்னா டக்குன்னு ரெக்கவரி இருந்துச்சு. பட் இவங்க கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மோஷன் பாஸ் பண்றதும் சரி, அந்த இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெக்கவரி ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இதை விட ரெக்கவரி ஈஸியா இருந்திருக்கா இல்ல? மோஷன் ப்ராப்ளம் இருந்தங்காட்டி நான் ரெக்கவரி ஆயிட்டேன். நான் 10 days தான், அதுக்கப்புறம் நான் ரெக்கவரி ஆயிட்டேன். அந்த 10 daysல நான் கொடுத்த பிரஸ்ட் ஃபீட் வந்து தம்பி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் ரெடி ஆகுறதுக்கு ஒரு 3 months பக்கமே ஆயிடுச்சு. அந்த ஸ்டிச்சஸ் ஹீலிங்லாம் எப்படி இருந்துச்சு? அது எப்படி அது வந்து உதிர்ந்து வந்துருங்கிற மாதிரி? இல்ல அதுவா வந்துருச்சு. நான் ஒரு 10 days தான் நார்மல் ஆயிட்டேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை. நானா பேபி ஹேண்டில் பண்றது, நானா ஃபீட் பண்ணிக்கிறது, நானா கையில வச்சுக்கிறது, ஹாஸ்பிட்டல் போறதுனா நானா கூப்பிட்டு போயிருவேன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு. மற்றபடி எனக்கு அடுத்தவங்களோட தயவு ஆக்சுவலா இப்ப நார்மல் டெலிவரி சி செக்ஷன் எனிஹவ் டெலிவரி ஆயிருச்சு, ஹேர் ஃபால், வெயிட் கெயின் இந்த மாதிரி ஏதாவது? ஹேர் வந்து எனக்கு நல்ல growth இருந்துச்சு. ஆமா, நல்ல growth இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க. இல்ல ஹேர் growth இருந்துச்சு. வெயிட்டுமே நான் வந்து லாஸோ இல்ல கெயினோ எதுவுமே பண்ணல. நான் நார்மலா தான் இருந்தேன். ஆக்சுவலா நான் பிஎட் ஃப்ரெண்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 5 to 6 years பீயிங் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்காரு. சிலர் வந்து பிரெக்னன்சில வெயிட் போடுவாங்க, சிலர் வந்து போஸ்ட் பார்ட்டம்ல வெயிட் போடுவாங்க. எப்படின்னா அப்படி நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ஆக்சுவலா ரொம்ப லீனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட்டே போட்டுச்சு. பட் மேடம் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க. இல்ல இருந்தேன் பிரெக்னன்சி டைம்லங்கும் போது ஒரு 9th monthங்கும் போது கொஞ்சம் லைட்டா உடம்பு போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு தெரியும் சரி பேபி இருக்கனால நமக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மத்தபடி எனக்கு நம்ம வெயிட் போட்டுருவோமோ வெயிட் லாஸ் பண்ணிடுவோமோ அந்த மாதிரி எனக்கு தெரியும் நான் உடம்பு வைக்க மாட்டேன்னு. ஆக்சுவலா சிலர் வந்து என்ன சாப்பிட்டாலும் வெயிட் அந்த மாதிரி கேஸ். நான் நல்லா சாப்பிடுவேன் எல்லாமே. நான் டெலிவரி ஆகுற வரைக்குமே நான்வெஜ், பேக்கரி ஐட்டம் எல்லாமே. நாளைக்கு டெலிவரி, இன்னைக்கு நான் அம்மா வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போறேன்னா நான் பேக்கரியில எல்லாமே வாங்கி டப்பால வச்சுதான் கொண்டு போனேன். சரி 2 நாள் ஆகும் எப்படி டெலிவரி ஆக, வச்சு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்றதுனால எதுவும் இல்லை, நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கும் டெலிவரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. சரி, தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. நார்மல் டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பத்தி இருக்கும்னா 2 பேத்துக்குமே டெர்மாய்டு சிஸ்ட் இருந்துச்சு. டெர்மாய்டு சிஸ்ட் இருந்தா பேபி ஃபார்ம் ஆகிறது சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அது உண்மையிலே ஃபேக்டா இல்லை மித்தா அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு டெர்மாய்டு சிஸ்ட் இருந்து உடனே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் சிஸ்ட் இருந்தனாலேயே அவங்க பேபி பிளான் பண்ணியும் பயங்கர டிலே ஆன ஒரு கேஸும் இங்க இருக்கு. ஸோ 2 எக்ஸாம்பிளாகவும் நாங்கள் உட்காந்துருக்கோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அண்டில் தென் டெலிவரி பிளாக், என்னோட சி செக்ஷன் டெலிவரி பிளாக் ஏதாவது பார்க்கணும்னா மறக்காம அதோட லிங்க்கும் நான் தரேன், மறக்காம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் பவதாரணி, சங்கவி.